இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள கீழடியில் அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி அருங்காட்சியகத்தை வரும் 31ஆம் தேதி தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைக்க உள்ளார். இதனை முன்னிட்டு கீழடியில் நடைபெற்று வரும் திறந்தவெளி அருங்காட்சியக பணிகளை கூட்டுறவுத்துறை அமைச்சர் K.R. பெரியகருப்பன் மற்றும் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் K.R. பெரியகருப்பன் பேசுகையில், தமிழர்களின் பண்டைய நாகரிகம், கலாச்சாரம் மற்றும் நகர வாழ்வியல் சிறப்புகளை உலகிற்கு வெளிப்படுத்தும் வகையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் முயற்சியால் கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொதுமக்கள் வியக்கும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இவ்வருங்காட்சியகத்தின் மூலம் நமது பண்டைய தமிழகத்தின் நகர நாகரிகத்தை நேரடியாக அறிந்து கொள்ள முடியும் என்று கூறினார். மேலும் 4.5 ஏக்கர் நிலம் ரூபாய் 6 கோடி செலவில் பெற்றுக் கொள்ளப்பட்டு ரூபாய் 22 கோடி மதிப்பீட்டில் மேலும் 4.5 ஏக்கர் நிலம் ரூபாய் 6 கோடி செலவில் பெற்றுக் கொள்ளப்பட்டு ரூபாய் 22 கோடி மதிப்பீட்டில் இந்த திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் விளக்கினார். இந்தியாவிலேயே திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ள மாநிலம் தமிழகம் மட்டுமே என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். இதுவரை கீழடியில் நடைபெற்ற 10 கட்ட அகழ்வாய்வுகளில் கிடைத்த அதிக சான்றுகள் கிடைத்த சில குழிகளை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைக்க உள்ளதாகவும், பிற அகழ்வாய்வு செய்யப்பட்ட குழிகள் பாதுகாப்பாக மூடி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் K.R. பெரியகருப்பன் தெரிவித்தார். தமிழர்களுடைய பண்டை நாகரிகம், கலாச்சாரம் இவற்றை வெளிக்கொணர்கின்ற முயற்சியில் மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய பெரும் முயற்சியால் மாண்புமிகு நம்முடைய நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுடைய சீரிய முயற்சியின்பாலும் கீழடி அகழ் ஆய்வு வெகு விரைவாக, அதே நேரத்தில் நேர்த்தியான முறையில் மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு அதிசயப்படக்கூடிய, ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கான அரிதான பொருள்கள் இங்கே கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் காட்சிப்படுத்த வேண்டும். பொதுமக்கள் தமிழர்களுடைய நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் இவற்றை 2600 ஆண்டுகளுக்கு முன்னர் நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் உணர்த்துகின்ற இந்த நாகரிகத்தை நகர நாகரிகம் என்றும் சொல்லலாம். அதைப்போல தொழிற்கூடங்கள் நிறைந்த ஒரு பகுதியாகவும் இது விளங்கி இருக்கிறது என்பதற்கான சான்றுகள் ஏராளமாக கிடைத்திருக்கிறது. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நேரத்திலும், அதைப்போல தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2021 பொறுப்பேற்ற பிறகும் இதில் சிறப்பு கவனம் செலுத்தி இதில் அவர் நம்முடைய நாகரிகத்தை வெளிக்கொணர்வதற்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். 4.5 ஏக்கர் பரப்பிலான 6 கோடி ரூபாய் நிலத்திற்கானதெல்லாம் உரிமையாளர்களுக்கு கொடுக்கப்பட்டு இதில் இப்போது ஒரு 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனுடைய சிறப்பு நம்முடைய பண்டை நாகரிகத்தை வெளிக்கொணர்வதையும் கடந்து இந்தியாவிலேயே ஒரு திறந்தவெளி காட்சியகம், அருங்காட்சியகம் அமையப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நம்முடைய இந்த கீழடி அகழ்வாய்வுதான். ஆகவே அதனை மாண்புமிகு பொதுப்பணித்துறையின் சார்பில் அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களும் பலமுறை இந்த பகுதிக்கு வருகை தந்து பார்வையிட்டு பணிகளை முடிக்கினார்கள். ஆக இது
வருகிற 31ஆம் தேதி மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக பலமுறை இங்கு வந்திருக்கிறார்கள் கீழடிக்கு. இப்பொழுதும் 31ஆம் தேதி வருகை தந்து இந்த கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தை பொதுமக்களுடைய பார்வைக்காக அர்ப்பணிக்க இருக்கிறார்கள் என்ற செய்தி. அந்த வகையில் நானும் மாவட்ட ஆட்சியர், அதைப்போல தொல்லியல் துறையை சார்ந்த உயர் அலுவலர்கள், காவல் கண்காணிப்பாளர் எல்லோரும் வந்து பார்த்தா பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது. இதுவரை 10 கட்ட அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு. எல்லா குழிகளையும் தோண்டி எல்லாத்தையும் காட்சிப்படுத்துறீங்களா, இல்லை சில பகுதிகள் மட்டும்? சில பகுதிகளை இப்பொழுது காட்சிப்படுத்த இருக்கிறார்கள். சில இதில் தோன்றின எல்லா இடத்துலையும் நமக்கு தேவையான அரிது பொருள்கள் கிடைக்கல. கிடைத்த இடங்களை பாதுகாத்து இப்பொழுது இருக்கிறார்கள். மற்ற இடங்களை மூடி வைத்திருக்கிறார்கள். சார், கட்டணம் எதுவும் வசூல் பண்ணுறாங்க? கட்டணம் அதெல்லாம் அப்புறம் பாலிசி.